சரியில்லையா உணரிகளுக்கு ஆழெடுத்து பதில சொல்லு சொல்லி சொல்லி பார்த்தோம் இந்த விழியாது சட்டத்தை உனது கைகிறது நம்ம அழுத போது நம்ம நாட்டுக்குள்ள எத்தனையோ சரி இருக்கு. கண்ணில் கட்ட வேண்டும், நெற்றியில் அல்ல. கருப்பு துணி தெரியல லேடிஸ்ல கொஞ்சம் இருக்குது. ஆமா மாலை சிதம்பரம் நகர் மையவாடி ஸ்டாப்பிற்கு அருகே நடைபெறக்கூடிய தலைவர்களும் தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர்களும் அதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நாளை மாலை இங்கே இருந்து குடும்பத்திலிருந்து உறுப்பினர் அழைத்து வர வேண்டும் என்றால் நீங்கள் குடும்பத்திலிருந்து 3 பேரை அழைத்து வர வேண்டும். தூத்துக்குடி மாநகரில் நடைபெறக்கூடிய டிபிஎல் நிர்வாகத்துடைய மனச்சாட்சிகளை ஒழுக்குமா இல்லையா என்பதை பார்ப்போம். தொழிலாளிக்கு தர வேண்டிய பணப்பயனை தன்னுடைய சர்வ வல்லமையை பயன்படுத்தி மேல் முறையீடு சென்றிருக்கக்கூடிய இந்த நிர்வாகம் ஒரு மாபெரும் இயக்கத்துக்கு நீதிமன்ற தீர்ப்பினை அமலாக்கும் வரையிலும் விடமாட்டோம். நியாயம் தானா நியாயம் தானா ஊதிய உயிரினை தடை உத்தரவு பெறுவது கண்டிக்கின்றோம். நீதிமன்ற உத்தரவை நியாயமான உத்தரவை அமல்படுத்தி தடை உத்தரவை வாபஸ் வாங்கு. அமல்படுத்தும் வரையிலும் விடமாட்டோம். கடந்த 7 தினங்களாக NTPL அனமன் நிலைய தொழிலாளர்களுக்கு NLC அனமன் நிலையத்தில் வழங்கப்படுவது போல சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்று தொடர் வேலைநிறுத்தம் நடைபெற்று வருகிறது. கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு மாறாக தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை வழங்குவதற்கு பதிலாக தடை உத்தரவு பெற்றிருக்கக்கூடிய NTPL நிர்வாகத்துடைய
தொழிலாளர் விரோத போக்கினை கண்டித்து இன்றைக்கு கருப்பு தினமாக அனுசரித்து அனைத்து தொழிலாளர்களும் கண்ணில் கருப்பு துணி கட்டி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம். உடனடியாக தடை உத்தரவை வாபஸ் பெற்று தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய நியாயமான சம்பளத்தை வழங்க வேண்டும் என்றும், அப்படி இல்லையெனில் இந்த போராட்டம் தொடரும் என தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நாளைய தினம் தூத்துக்குடி மாநகரில் NTPC நலம நிலைய தொழிலாளர்கள் குடும்பத்தோடு ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் CITUடைய மாநில செயலாளர் திரு ரசல் அவர்களும், LPF சங்கத்துடைய மாநில தலைவர்கள் உருவான சுசி ரவீந்திரன் அவர்களும், அதுபோல பல்வேறு தலைவர்களும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எனவே நிர்வாகம் உடனடியாக இந்த வேலைநிறுத்தத்தை முடிவு கொண்டு வர சுமூக தீர்வு எட்டிட பேச்சுவார்த்தை நடத்தி NLC அனல்நிலையத்தில் வழங்குவது போல ஒப்பந்த அடிப்படையிலான சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய ஆர்ப்பாட்டம் NLC NTPL நிர்வாகங்களுடைய தொழிலாளர் விரோத போக்கை அமல்படுத்த அதை மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய விதமாக கண்ணில் கருப்பு துணியை கட்டி ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம்.